ஒன்றிய அரசுக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கண்டனங்களை பதிவு செய்திருக்கிறார். காந்தி மீது பாஜக அரசுக்கு வன்மம் இருப்பதாக தெரிவித்திருக்கிறார். 100% ஒன்றிய அரசின் நிதியில் செயல்படுத்தப்பட்டு வரும் திட்டத்துக்கு இனி 60% மட்டுமே நிதி ஒதுக்குவார்களாம் என்றும் கூறியிருக்கிறார். மகாத்மா காந்தி 100 நாள் வேலை திட்டத்தை சிதைத்து சின்னாபின்னமாக்குகிறது ஒன்றிய பாஜக அரசு என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கண்டனங்களை பதிவு செய்திருக்கிறார். காந்தி மீது பாஜக அரசுக்கு வன்மம் இருப்பதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் சாடியிருக்கிறார். 100% ஒன்றிய அரசின் நிதியில் செயல்படுத்தப்பட்டு வரும் திட்டத்துக்கு இனி 60% மட்டுமே நிதி ஒதுக்கப்படும் என்ற ஒன்றிய அரசின் அறிவிப்புக்கு தற்போது முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கண்டனங்களை பதிவு செய்திருக்கிறார். வறுமையை முழுமையாக ஒழித்து சாதனை படைத்துள்ளதற்காகவே நம் தமிழ்நாடு தண்டிக்கப்பட உள்ளது என்றும் முதலமைச்சர் கூறியிருக்கிறார். மகாத்மா காந்தி 100 நாள் வேலை திட்டத்தை சிதைத்து சின்னாபின்னமாக்குகிறது ஒன்றிய அரசு என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் குற்றம் சாட்டியிருக்கிறார். தேசத்தந்தை காந்தி மீதுள்ள வன்மத்தால் அவரது பெயரை தூக்கிவிட்டு வாயில் நுழையாத வடமொழி பெயர் திணிக்கப்படுகிறது என்றும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கண்டனங்களை பதிவு செய்திருக்கிறார். மகாத்மா காந்தி மீது பாஜக அரசுக்கு வன்மம் இருப்பதாகவும் மகாத்மா காந்தி 100 நாள் வேலை திட்டத்தை சிதைக்கும் முயற்சியில் மக்கள் உங்களை பின்வாங்க வைப்பார்கள் என்றும் கூறியிருக்கிறார். வறுமையை முழுமையாக ஒழித்து சாதனை படைத்துள்ளதற்காகவே நம் தமிழ்நாடு தண்டிக்கப்பட உள்ளது என்றும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கூறியுள்ளார். மகாத்மா காந்தி 100 நாள் வேலை திட்டத்தை சிதைத்து சின்னாபின்னமாக்குகிறது ஒன்றிய பாஜக அரசு என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கண்டனம் தெரிவித்திருக்கிறார். காந்தி மீது பாஜக அரசுக்கு வன்மம் இருப்பதாக கூறியிருக்கிறார். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் கண்ணன். கண்ணன், வணக்கம், விவரங்கள். நிச்சயமாக இந்தியாவை பொறுத்தவரையில் இந்த மகாத்மா காந்தி 100 நாள் வேலை திட்டமானது கிராமப்புறங்களின் இந்த வேலை வாய்ப்பை அளிக்கும் மிக முக்கிய திட்டமாக பார்க்கப்படுகிறது. இந்நிலையில் இந்த திட்டத்திற்கான பெயரையும் மாற்றி அதற்கு உண்டான நிதி பகிர்வையும் மாற்றி அமைத்து ஒன்றிய அரசானது உத்தரவிட்டுள்ளது. இதற்கு தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தன்னுடைய கடும் கண்டனங்களை தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் தன் எக்ஸ் வலைதள பக்கத்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வெளியிட்டுள்ள பதிவில் மகாத்மா காந்தி 100 நாள் வேலை உறுதி திட்டத்தை சிதைத்து சின்னாபின்னமாக்கும் ஒன்றிய பாஜக அரசு என்று முதலமைச்சர் தெரிவித்துள்ளார். மேலும் தேசத்தந்தை காந்தியடிகளின் மீதுள்ள வன்மத்தால் அவரது பெயரை தூக்கிவிட்டு வாயில் நுழையாத வடமொழி பெயரை திணித்திருக்கிறார்கள் என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அந்த பதிவில் தெரிவித்துள்ளார். மேலும் 100% ஒன்றிய அரசின் நிதியில் செயல்படுத்தப்பட்டு வரும் இந்த திட்டம் இனி 60% நிதி மட்டுமே ஒதுக்குவார்களாம் என்றும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். மேலும் இவை அனைத்துக்கும் மேலாக நாட்டிலேயே வறுமையை முழுமையாக ஒழித்து சாதனை படைத்துள்ளதற்காக நம் தமிழ்நாடு தண்டிக்கப்பட உள்ளதாகவும் வறுமை இல்லாத மாநிலம் என்பதற்காக இருப்பதிலேயே குறைவாகத்தான் இந்த திட்டத்தின் பயன்கள் தமிழ்நாட்டு மக்களுக்கு கிடைக்குமாம் என்றும் ஒன்றிய அரசு நடவடிக்கைக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தன் கண்டனத்தை தெரிவித்துள்ளார். மேலும் பல கோடி பேரை வறுமையின் பிடியில் இருந்து மீட்டு மாண்புடன் வாழ வழிவகுத்த ஒரு திட்டத்தை ஆணவத்துடன் அழிக்க பார்க்கிறது ஒன்றிய பாஜக அரசு என்றும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தனது கடும் கண்டனங்களை தெரிவித்துள்ளார். மேலும் அதாவது விவசாயிகள் வேளாண் சட்டம் மற்றும் அந்த ஜாதிவாரி கணக்கெடுப்பு போன்றவற்றில் எப்படி பின்வாங்கினீர்களோ அதே போன்ற இந்த ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்தை சிதைக்கும் முயற்சியிலிருந்து உங்களை நிச்சயம் மக்கள் பின்வாங்க வைப்பார்கள் என்றும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தன் தேசிய வலைதள பக்கம் தெரிவித்துள்ளார். மேலும் எனவே மக்களின் சீற்றத்திற்கு ஆளாகாமல் இப்போதே இந்த பெயர் மாற்றம் மற்றும் அந்த நிதி பகிர்வு திட்டத்தை கைவிட வேண்டும் என்று கேட்டுக்கொள்வதாகவும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தனது எக்ஸ் வலைதள பக்கத்தில் வெளியிட்டுள்ள பதிவில் தெரிவித்துள்ளார். விவரங்களுக்கு நன்றி கண்ணன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.